வணக்கம். கருட புராணம் பகுதி 54வது பகுதியை தான் பார்க்க போகிறோம். வைகுண்டத்தில் வாழக்கூடியவங்க யாரு அப்படிங்கிறதையும் வைகுண்ட வாசம் பெறக்கூடியவங்க யாரு அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். மனித இனத்திற்கு மட்டும் பயன்படாமல் மற்ற இனத்தை சார்ந்த உயிரினங்களுக்கும் பயன்படும் நோக்கத்தோடு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பல பயனுள்ள மரங்களை நடுகின்றவர்களும் வளர்ந்த மரங்களை பாதுகாக்கக்கூடியவங்களும் தபோலோகத்தை அடைந்து வாழ்வாங்க. மலர்கள் பூத்து குலுங்குகிற பூந்தோட்டத்தை தானமாக கொடுக்கக்கூடியவங்க இறந்ததுக்கு பிற்பாடு 16 ஆண்டுகள் துருவலோகத்தில் சுகமாக லயித்து இருப்பாங்க. திருத்தலங்களில் விமானம் அமைக்கக்கூடிய பொருள் செலவினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க வைகுண்டத்தில் ஒரு மந்திர காலம் வர வாழ்வாங்க. புராண நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய சிற்பங்களை உடைய கோபுரங்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் செல்வங்களை அளிக்கக்கூடியவங்க 64 ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பாங்க. பரமபதம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒன்று. ஒரு முறை அதை அடைந்து விட்டால் அதை இழப்பது என்பது இயலாத ஒன்று. சிவிகையை தானமாக கொடுப்பதன் மூலம் 8 ஆண்டுகளும், டோலியை தானம் செய்வதன் மூலம் 100 மண்வந்திரமும் பரமபத வாசலும் கிடைக்கும். இறைவன் பவனி வரக்கூடிய வீதிகளை செம்மைப்படுத்தக்கூடியவங்க, அதை சீர் செய்யக்கூடியவங்களும் 10,000 ஆண்டுகள் இந்திரலோகத்தில் சுகமாக இருப்பாங்க. தவத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய நாணியர்களின் தரிசனமும் ஆசிர்வாதங்களும் ஸ்பரிசமும் பாவத்தை அழிக்கும் சக்திகளை உடையது. பௌர்ணமியில் டோலோற்சவம் என்ற ஊஞ்சல் உற்சவம் செய்யக்கூடியவங்க இப்பிறவியிலும் எடுக்கப் போகின்ற அடுத்த பிறவியிலும் இன்பத்தை அடைவாங்க. இந்த உற்சவத்தை பங்குனி உத்திரத்தன்று நடத்தக்கூடியவங்க 200 ஆண்டுகள் வைகுண்ட வாசத்தை அடைவாங்க. வைகுண்ட வாசம் பெறக்கூடியவர்கள் கார்த்திகை மாதத்தில் துலாதானம் செய்யக்கூடியவங்க 3 யுகம் வரை வைகுண்டத்தில் வாழ்வாங்க. ஆதவன் உதிக்கையில் கங்கையில் நீராடக்கூடியவங்க 60,000 ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பாங்க. சாலிகிராமத்தை மிகுந்த ஆதாரத்தோடு பூஜித்து அதன் தீர்த்தங்களை அருந்தக்கூடியவங்க வைகுண்டத்தில் 100 ஆண்டுகள் வாழ்ந்து பூ உலகில் செல்வந்தர்களாகவும் வல்லவர்களாகவும் மேன்மையுடனும் வாழ்வாங்க. விரதத்தையும் நோன்பையும் பக்தியுடன் கடைபிடிக்கக்கூடியவங்க 14 இந்திர காலம் வரை சொர்க்கத்தில் வாழ்வாங்க. சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செய்யக்கூடியவங்க ஆரோக்கியமானவங்களாகவும் எதிரிகள் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க. ஒருவேளை எதிரிகள் இருந்தால் அவங்கள நிர்மூலம் செய்யக்கூடியவங்களாகவும் தீர்க்க ஆயுளுடனும் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நன்றி.